வணக்கம் கிங்ஸ் வியூவர்ஸ். ஜாபிக் சர்வர் சீரிஸில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா MS SQL சர்வரை எப்படி வந்து கிரஃபானா மூலமாக டேரெக்டாக கான்ஃபிகர் பண்ணி மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜாபிக் சர்வர் இல்லாமல் டேரெக்டாக எப்படி வந்து கிரஃபானா மூலம் மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றின வீடியோ தான் இது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஜாபிக் சர்வரில் வந்து எப்படி வந்து MS SQL கனெக்ட் பண்ணி மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோக்கும் ஜாபிக் சர்வரில் கான்ஃபிகர் பண்ணுற மானிட்டர் பண்ணுறதுக்கும் கிரஃபானா மூலமாக மானிட்டர் பண்ணுறதுக்கும் இருக்கிற என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, கிரஃபானா மூலமாக நீங்கள் மானிட்டர் பண்ணும்போது உங்களால் அந்த டிபியில் நடந்த விஷயங்களுக்கான ஹிஸ்ட்ரி எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ ரியல் டைமில் உங்கள் டேஷ்போர்டு எப்படி என்ன வந்து டேட்டாவை சென்ட் பண்ணுதோ ஸோ அதை மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும் கிரஃபானா மூலமாக மானிட்டர் பண்ணும்போது. பட் ஜாபிக்ஸ் மூலமாக மானிட்டர் பண்ணும்போது அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். பட் நீங்கள் வந்து ஜாபிக் சர்வரில் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு டேஷ்போர்ட் பர்பஸ்க்கு நீங்கள் இந்த MS SQL இதை வந்து கிரஃபானில் கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரெண்டுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு MS SQL சர்வர் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து 2 டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு யூசர் வந்து மானிட்டரிங்காக ஒன்று க்ரியேட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி வந்து ஜாபிக் சர்வருக்கு பண்ண யூசரை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ZBX_monitor அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில். ஸோ அது இருந்துச்சுன்னா நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இது வந்து புதுசாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு யூசர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அந்த வீடியோவில் வந்து கொரி மூலமாக எப்படி வந்து யூசர் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் ஜஸ்ட் வந்து ஒரு GUI மூலமாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மானிட்டரிங் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு யூசர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து இதுக்கு வந்து SQL சர்வர் ஆத்தன்டிகேஷன் கொடுத்துட்றேன். உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இங்கே யூசர் மஸ்ட் சேஞ்ச் பாஸ்வேர்ட் அட் நெக்ஸ்ட் லாகின் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து அன்டிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து சர்வரில் லாகின் பண்ணும்போது அது எந்த வித இஷ்யூஸும் கொடுக்காது. ஸோ அண்டு வந்து இங்கே சர்வர் ரோல்ஸில் பப்ளிக் இருக்குது, அதை அப்படியே விட்டுருங்க. அண்டு வந்து யூசர் மேப்பிங்ஸில் வந்து இதுவும் அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. செக்யூரபிள்ஸில் போய்ட்டு இங்கே வந்து யூசர் க்ரியேட் பண்ணோன்னே தான் இங்கே காட்டும். ஸோ அதனால் நான் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். The password and confirm password field is not match. Password is issue. ஸோ நான் பாஸ்வேர்டை மறுபடியும் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்படியே ஓகே கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நான் மானிட்டரிங் யூசர் க்ரியேட் ஆகிடுச்சு. மறுபடியும் நீங்கள் அந்த மானிட்டரிங் யூசரை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. இதில் போய்ட்டு நம்ம இன்னொரு சின்ன ஒரு செட்டிங்ஸ் மட்டும் ஒன்று ஆட் பண்ணணும், ஒரு பெர்மிஷன் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து லெஃப்ட் சைடில் செக்யூரபிள்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கீழே வந்து லாஸ்ட் வந்துடுங்க அப்படியே. ஸோ லாஸ்ட் வந்தீங்கன்னா வியூ எனி டேட்டாபேஸ் அப்படின்ட்டு இல்லையா, ஸோ இதில் வந்து கிராண்ட் கொடுத்துருங்க. அண்டு வந்து வியூ எனி டெஃபனிஷன் அதையும் கிராண்ட் கொடுத்துருங்க. அண்டு வியூ சர்வர் ஸ்டேட், ஸோ இதுவும் டிக் கொடுத்துருங்க, கிராண்ட் கொடுத்துருங்க. ஸோ இது மூணையுமே நம்ம கிராண்ட் பண்ணியாச்சு. நான் வந்து SA யூசரில் லாகின் பண்ணியிருக்கேன், அதனால் என்னால் வந்து கிராண்ட் கொடுக்க முடியுது. உங்களுக்கு என்ன பெர்மிஷன் இருக்கோ அதை வச்சு நீங்கள் இதை ஆக்சஸ் கொடுத்துக்குங்க. அண்ட் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மானிட்டரிங் யூஸராக கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ MS SQL சர்வர் சைடு பண்ண வேண்டிய வேலை முடிஞ்சிருச்சு. அண்ட் முக்கியமாக MS SQL சர்வரில் ரிமோட் ஆக்சஸ் எனபிள் இருக்கணும். ஸோ ரிமோட் ஆக்சஸ்னால் என்ன, அதை எப்படி எனபிள் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஜாபிக் சர்வரில் எப்படி MS SQL கான்ஃபிகர் பண்ணுறன்ற வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிமோட்டு அந்த இதெல்லாம் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே வந்து இதில் வந்து கிரஃபானாவில் என்ன கான்ஃபிகர் பண்ண போகிறோன்னா இந்த டேஷ்போர்டு இந்த டெம்ப்ளேட் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து லைவ் ஆக்டிவில் இருக்கிறது. கடைசியாக பார்த்தீங்கன்னா 2025/2/28 அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லைவில் ஆக்டிவில் இருக்கிறது தான். ஸோ இந்த டேஷ்போர்டை தான் நம்ம டேஷ்போர்டில் வர வைக்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் கிரஃபானாவில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு ஒரு டேட்டா சோர்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த டேட்டா சோர்ஸ் இந்த லெஃப்ட் சைடில் வந்து டேட்டா சோர்ஸ் கனெக்ஷன்ஸில் டேட்டா சோர்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆனது இங்கே காட்டுது. அங்கே மேலே போய்ட்டு ஆட் நியூ டேட்டா சோர்ஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட்னு டைப் பண்ணிங்கன்னா, ஸோ நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன்.
மைக்ரோசாஃப்ட்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர்னு வந்துடும். இதை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து மேலே வந்து இது வந்து ஒரு டேட்டா பேஸ்க்கும் ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து ஒரு கனெக்டர் நீங்கள் வந்து ஒரு 10 டேஷ்போர்ட் இருக்குன்னா 10 கனெக்டர் கிரியேட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் வந்து அதாவது 10 டேட்டா சோர்ஸ். ஸோ அதனால் வந்து இந்த டேட்டா சோர்ஸ்க்கான நேம் வந்து எப்படி கொடுக்குறீங்கன்னா அந்த டேட்டா பேஸோட நேமே கொடுத்துருங்க. ஸோ இங்கே நான் என்ன கொடுக்குறேன்னா பப்ஸ் கனெக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ ஏன் எப்படி கொடுக்குறேன்னா என்கிட்ட இருக்க டேட்டா பேஸோட நேமு பப்எஸ்ன்னு இருக்கும். ஸோ என்ன இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நான் இந்த நேம்லேயே கொடுத்துட்றேன். ஓகே, அண்ட் வந்து இங்கே வந்து உங்களோட MSSQL சர்வரோட ஐபி அண்டு போர்ட் நம்பர் 1433 அந்த ரிமோட் எனபிள் ஆகிருக்கணும். ஸோ இங்கே அண்டு வந்து டேட்டாபேஸ் நேம். அடுத்து வந்து யூசர் நேமில் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணோம் இல்லையா மானிட்டரிங். ஸோ அந்த யூசர் நேம் அண்டு வந்து பாஸ்வேர்ட். ஸோ வேறு எதுவுமே பெருசாக கொடுக்க வேணாம். ஸோ இங்கே வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் SQL சர்வர் ஆத்தரைசேஷனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்டு வந்து அந்த டேட்டாபேஸ் நேம், ஹோஸ்ட் நேம், அப்புறம் அதுக்கான நேம். ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. அப்படியே இங்கே சேவ் அண்ட் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகணும். ஸோ ஃபெயில் டு கனெக்ட் டு திஸ் MSSQL சர்வர். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா என்ன எரர் அப்படின்னு வரும். cannot ஓப்பன் டேட்டாபேஸ் ரெக்வஸ்ட் லாகின் யூசிங் த டிஃபால்ட் டேட்டாபேஸ். ஓகே, இப்போ என்ன சொல்லுதுன்னா இந்த இதுக்கு வந்து பெர்மிஷன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுது. இப்போ வந்து MSSQL சர்வர் ஓப்பன் பண்ணிவிட்டு மானிட்டரிங்கில் போயிட்டு இதை வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாரி, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இதில் வந்து யூசர் மேப்பிங்ஸ் போய்க்கோங்க. யூசர் மேப்பிங்ஸில் இந்த பப்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு வந்து இந்த டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டே செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து கீழே பப்ளிக்கில் இருக்கான்னு பார்த்துட்டு இது அப்படியே ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது வந்து பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி. ஸோ இப்போ வந்து பெர்மிஷன் கொடுத்தாச்சு. பெர்மிஷன் கொடுத்ததில் ஃபெயில்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் த கரண்ட் டேட்டாபேஸ். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லுது. ஸோ இங்கே எல்லாமே டேட்டாபேஸ் கரெக்டாக இருக்குது. யூசர் மேப்பிங்ஸ், ஓகே. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி வந்து மானிட்டரிங்னு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணியிருந்திருக்கேன். அதனால தான் இந்த இஷ்யூ. ஸோ இப்போ நான் போயிட்டு பழைய மானிட்டரிங்னு க்ரியேட் பண்ண யூசரை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் இஷ்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ மானிட்டரிங் இப்போ வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதை வந்து அந்த டேட்டா பேஸோட ப்ராப்பர்ட்டிஸில் போய் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ போய் நான் மறுபடியும் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஸோ நான் வெறும் பப்ஸுக்கு மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா இது வந்து ஓகே ஆயிரும். ஸோ எஸ், ஓகே ஆச்சு. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இங்கே போய்ட்டு சேவ் அண்ட் டெஸ்ட் கொடுத்தோம்னா கனெக்ட் ஆகணும். எஸ், கனெக்ட் ஆகிடுச்சு. டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஓகே. ஸோ இங்கே என்ன இஷ்யூ ஆயிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு தடவை. இப்போ நான் இந்த மானிட்டரிங்கிற யூசரை நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்திருக்கேன். ஆல்ரெடி க்ரியேட் பண்ணனால இந்த டேட்டா பேஸில் வந்து ஆல்ரெடி இந்த PUBSல் ஆல்ரெடி இந்த மானிட்டரிங்கிற யூசர் க்ரியேட் ஆகியிருந்திருக்கு. ஸோ அதனால தான் என்னால் ஆக்சஸ் கொடுக்க முடியல. இப்போ நான் மறுபடியும் அந்த மானிட்டரிங் யூசரை டெலிட் பண்ணிட்டு பழைய யூசர் நேமை டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக பண்ணதுக்கு ஆக்சஸ் கொடுத்தோன்னே இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி இது எல்லாமே பண்ணியாச்சு. அண்டு வந்து இப்போது டேரெக்டாக வந்து ஹோம் போயிட்டு டேஷ்போர்ட் போயிருங்க. ஸோ இங்கே மேலே வந்து ப்ளஸ் பட்டன் இருக்கு இல்லையா, இங்கே கிளிக் பண்ணி இம்போர்ட் டேஷ்போர்ட். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஐடி வந்து போட சொல்லும். ஸோ இங்கே வந்து நம்ம காப்பி ஐடி கிளிப் போர்ட் அந்த கொடுத்துக்கோங்க. நான் இங்கே இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டெம்ப்ளேட்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ போயிட்டு அப்படியே வந்து பேஸ்ட் ஐடி பண்ணிடுங்க. இந்த ஐடி பேஸ்ட் ஆனோடனே லோட் கொடுத்துருங்க. ஸோ லோட் கொடுத்தாச்சு. இப்போ கீழே வந்து MSSQL செலக்ட் மைக்ரோசாஃப்ட் SQL டேட்டா சோர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட கனெக்டர் இங்கே காட்டும். ஸோ நம்மளோட டேட்டா சோர்ஸ் காட்டும். நம்ம ஒவ்வொரு டிபிக்கும் க்ரியேட் பண்ண டேட்டா சோர்ஸ் எல்லாமே இங்கே வரிசையாக காட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து PUBS தான் வந்து மானிட்டர் பண்ண போகிறோம். அதனால் வந்து நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நேம் வந்து நீங்கள் வந்து ஒரு டிபி தனித்தனியாக பண்ணுறதுனால இதில் வந்து டிபி டேஷ்போர்ட் அப்படின்ற அதுக்கேற்ற ஒரு நேம் டேகை கொடுத்துருங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ அப்படியே இம்போர்ட் கொடுத்தா இம்போர்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைமில் என்ன இருக்கோ அது எல்லாமே வந்துடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா மானிட்டரிங்ன்ற யூசர் வந்து 5 அது 5 காட்டுது. எப்படி அது 5 வந்துச்சு? நம்ம வந்து ஒரு தடவை தானே பண்ணோம் அப்படின்னா, இந்த கிரஃபானா வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணி அது வந்து அந்த லைவ் செஷன்ஸை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அதுவும் வந்து இதில் கவுண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து எக்ஸிக்யூஷன் கவுண்ட்டு லைவில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாமே வரும் இங்கே. நீங்கள் வந்து சிம்பிளாக இப்போ நான் வந்து ஒன்று ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் கவுண்ட் வந்து 23 இருக்குது. உங்களுக்கு அதுவே இன்க்ரீஸ் ஆகுறது நல்லா தெரியும். ஏன்னா இந்த கிரஃபானாவே உள்ளே வந்து கொரி தான் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த அப் டைம் இருக்கு இல்லையா, இந்த அப் டைமில் வந்து நான் வந்து சர்ச் பண்ணி காட்டுறேன். எடிட் போனீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொரி தான் வந்து கிரஃபானாவே ரன் பண்ணிட்டுருக்கோம். இந்த கொரி தான் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கிரஃபானாவே வந்து ரியல் டைமில் வந்து கொரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களோட டேட்டாபேஸ் சர்வரில் வந்து கொரிஸ் வந்து இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த பஃபர் பூல் அண்ட் வந்து டோட்டல் ஸ்பேஸு, யூஸ்டு ஸ்பேஸு, ஸோ இது எல்லாமே ரியல் டைமாக உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். பட் இதோட ஹிஸ்ட்ரியை உங்களால் பார்க்க முடியாது. ரியல் டைமில் வரும். ரியல் டைமில் என்ன இருக்கோ அது எல்லாமே வந்துட்டுருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 23 எக்ஸிக்யூஷன் கவுண்ட் இருக்குது. இப்போ நான் போய் எனக்கு கொரி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஏதாவது ஒரு கொரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ ஒரு டேபிளில் ரன் பண்ணால் தெரிஞ்சிடும். டேபிளில் போயிட்டு ஒன்று செலக்ட் ரோ கொடுப்போம். இப்போ நான் வந்து இந்த ஆத்தர்ஸ்ன்றதை ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் டாப் 1000 ரோஸ் கொடுக்குறேன். இப்போ போய் நீங்கள் ரியல் டைமில் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இது வந்து இது இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இது லோட் ஆகிடுச்சு. இன்னொரு தடவை இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அப்போ தெரியும். ஸோ பட் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்கள் இதில் கொரி எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த பெர் செகண்டில் என்ன ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு ரியல் டைமான ஒரு விஷயம்லாம் இங்கே வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட் ஆஃப் மானிட்டரிங் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் அதுவும் தேவையில்லை, ரியல் டைமில் என்ன போகுதோ எனக்கு போதும் அப்படின்றது இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இது ஓகேவாக இருக்கும். இல்லை ஹிஸ்ட்ரி தான் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஜாபிக்ஸ் மூலமாக மானிட்டரிங் பண்ணுறது தான் நல்லது. உங்களுக்கு ஜாபிக்ஸ் மூலமாக டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணணும், ஜாபிக்ஸில் இருக்க டேட்டாவை வச்சு கிரஃபானில் வந்து டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டிஸ்கார்ட் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும், இல்லை வந்து உங்களுக்கு இருக்க நியூ ஐடியாஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு நாங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் மேக் பண்ண ட்ரை பண்ணுறோம். அண்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.